இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன 2 வேலைக்காரங்க நிக்கிறாங்க? அத்தை புதுசா வேலைக்கு சேர்த்திருப்பாங்களோ? யார்மா நீ புதுசா? அத்தை! என்னத்த இங்க நீங்க? இனிமே இப்படிதான் சாம்பார் வைக்கணும், காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வா. இவங்க ஆபீஸ்க்கு போகாம கிச்சன்ல இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன தெரு தெருன்னு முழிக்கிற? காய்கறி எடு. எடுக்கிறேன். அத்தை இந்தாங்க. என்ன இது? காய். சாம்பார்ல பீட்ரூட் போடுவாங்களா? இல்லத்த எல்லா காயும் எடுத்துட்டு வர சொன்னீங்கல்ல, அதான் இது. இத வச்சுட்டு சாம்பாருக்குன்னு காய் இருக்கோ அத பார்த்து எடுத்துட்டு வா. சாம்பார் காயா? பாப்பா இப்போ ஒருத்தி. அது எப்படா ஹீரோ மாதிரி ஓவர் நைட்லயே உனக்கு பொறுப்பு வந்துருச்சு? என்னால நம்பவே முடியலடா. டேய், இது பொறுப்புல பாக்குற வேலை இல்லடா. பின்ன அந்த தமிழ் மேல இருக்கிற வெறுப்புல பாக்குற வேலை. தமிழ் இந்த வேலைக்கு ஒர்த் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அவளை இந்த வேலையை விட்டு அனுப்பணும்னா நாம அவளை விட ஒர்த்த வேலை செய்யணும். இங்க வா. மாப்ள, நீ சொல்ற ஒண்ணு தாறு மாறு தக்காளி சோறு இத அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கவே, நம்ம கம்பெனி எங்கேயோ வேற லெவல்ல போயிரும். அதுக்கப்புறம் ஜனாமா தமிழ சீண்ட கூட மாட்டாங்க. அடுத்த வாரிசு நீதான்டா. தமிழ் சொல்லுங்க சார். இப்ப நம்ம பிசினஸ்க்கு அவசரமா என்ன தேவை தெரியுமா? என்னது சார்? விளம்பரம். சின்ன சின்ன ஊருக பிசினஸ் பண்றவங்கலாம் பெரிய அளவுக்கு பிராண்டிங் பண்ணி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மசாலாவை நாம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா விளம்பரத்துக்கு நம்ம பண்ற செலவுங்கிறது நம்ம ப்ராஃபிட்ல 1% கூட இல்ல. நம்ம ப்ராஃபிட்ல just 10% அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணோம்னா அது நம்மளோட பிசினஸ இன்னும் பெருசாக்கும். சூப்பர் மாப்ள. அப்போ அதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க? ஒரு ஃபேமஸான டிவி சேனல்ல ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் குக்கரி ஷோவை நாம ஸ்பான்சர் பண்ண போறோம். இப்பதான் பேசி முடிச்சேன். இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஷோல இருக்கணும். ஏன் இவ்ளோ அவசரமா? அவசரமா? இதுவே ரொம்ப லேட். கம் ஆன், லெட்ஸ் கோ கம். முத்தம்மா, முத்தம்மா. அம்மா, அந்த ஈஸி சேர் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரமா. இந்தாங்க உட்காருங்கம்மா. விட்டு நிம்மதியா இன்னைக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலாம். மா, சிவாஜி படமா இல்ல எம்ஜிஆர் படமாமா? ஏய், என்ன அந்த காலத்து ஆளுன்னு முடிவே பண்ணிட்டியா? நானும் இப்ப ட்ரெண்டிங்ல தான் இருக்கேன். இப்போ ரீசெண்டா வந்த ஒரு நல்ல படம் பார்க்கலாம். சரிம்மா, நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரி எடுத்துட்டு வா. அப்பாடா, இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. எத்தனை நாளாச்சு இப்படி உட்காந்து. அம்மா, இந்தாங்க அதிரசம், சிப்ஸ், முறுக்கெல்லாம் வச்சிருக்கேன். நிம்மதியா சாப்பிட்டுட்டே படம் பாருங்க. உட்காரு. சரிங்கம்மா. அம்மா போடுங்க. சிபி டிவில யார் சமைச்சது இது? நான் தான் சார். என்ன சார், நீங்க தான் அதை சமைச்சீங்களா? வாயிலே வைக்க முடியல.
எவ்வளவு ஃபேமஸான ஷோ இது. சமைக்கவே தெரியாத இந்த மாதிரி ஆளுங்களா கூட்டிட்டு வந்து எதுக்கு இந்த ஷோவை அசிங்கப்படுத்துறீங்க? சார் லைவ் போயிட்டு இருக்கு சார். சோ வாட்? அதுக்காக இந்த கேவலமான சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நல்லா சமைக்க தெரிஞ்ச ஆளை கண்டஸ்டன்ட் போட வேண்டியதானே? என்ன இது கூட ரெக்கமெண்டேஷனா? ஏய், யார பார்த்து சமைக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு ஆளு என்ன கொஸ்டின் பண்றியா? உனக்கு இந்த ஃபுட்டோட ரெசிபி தெரியுமா? முன்ன பின்ன இந்த மாதிரி சாப்பிட்டிருக்கியா நீ? இந்த ஃபுட்டோட பேர் தெரியுமா உனக்கு? ஏய், ஏதோ பணம் இருக்குன்னு கண்டவங்களெல்லாம் ஸ்பான்சரா ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டு என்ன கேவலப்படுத்த பாக்குறீங்களா? இவரெல்லாம் ஒரு நடுவர். இவர் ஏன் ஃபுட்டை ரிவ்யூ பண்றதா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அப்படிதான் ஏன் பேசுவேன். ஒரு ஃபுட்டையே சரியா ஜட்ஜ் பண்ண தெரியல. இவங்களா என்ன மசாலா கம்பெனி நடத்த போறாங்க? இவங்களுக்குலாம் தகுதியே கிடையாது. இவங்களோட மட்டமான இந்த டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இவங்களோட மசாலாவும். போதும் நிறுத்துங்க. தப்பா வார்த்தையை விடாதீங்க. ஜனா ஃபுட்ஸ பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? இது 50 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்பெனி. ஜனகாம்பால் மேம் சமையல் சக்கரவர்த்தி. பிரைம் மினிஸ்டர் கிட்டே அவார்ட் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அந்த அம்மா சமையல் சக்கரவர்த்தியாவே இருக்கட்டும். இவர் யாருங்க? ஒழுங்கா அடுப்ப கூட பத்த வைக்க தெரியாதவங்களா ஜட்ஜா? இவர் என்ன அசிங்கப்படுத்துவாரு? அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? இப்பவே இவர் இந்த ஷோ விட்டு போகணும். நான் ஷோவை விட்டு போகணுமா? வினோத், வினோத், மேம், என்ன நடக்குதுங்க? யார கேட்டு அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றான்? உடனே அந்த சேனலுக்கு போன் பண்ணி ஷோவை நிறுத்த சொல்லுங்க. ஓகே மேம். இன்னும் ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். அத்தை, சிபிய திட்டாதீங்க. அவன் சொன்னதுல என்ன தப்பு? என்ன தப்பா? இவனுக்கு அடுப்பு கூட ஒழுங்கா பத்த வைக்க தெரியாது. யாராவது சவால் விட்டா அந்த பிரச்சனையை நாசுக்கா ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு பெரிய சமையல் வீர மாதிரி சவால் விட்டுருக்கான். என் மானத்தை வாங்கறதுக்குன்னே இது மாதிரி எல்லாம் பண்றானா? மேம், என்னாச்சு? லைவ் ஷோ கட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க மேம். இன்னும் சற்று நேரத்தில் சிபி அவர்களுக்கும் கௌதம் அவர்களுக்கும் போட்டி நடைபெற உள்ளது. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். சரி, கிளம்புங்க, நேர்ல போலாம். சரிங்க மேம். என் புள்ள ஏதாவது பெருசா சாதிக்க போறான். பாராட்டாம திட்டுறாங்க. இதே அந்த தமிழ் பண்ணிருந்தா கொண்டாடி தீத்திருப்பாங்க.